ஈரானில் நடந்த போரை விட மிகப்பெரிய அளவிலான போரை லெபனானில் நடத்துகின்றது இஸ்ரேல். இது தரை, கடல், வான் என்று அனைத்து வழிகளிலும் நடக்கின்றது. ஈரான் போரை விட இதில் அழுத்தம் அதிகம் உள்ளது. காரணம், இந்த போரில் இஸ்ரேல் அனைத்து விடயங்களிலும் அமெரிக்காவின் ஒப்புதலை பெற வேண்டியுள்ளது. நேற்று காலை தெற்கு லெபனானின் பராஷீத் மற்றும் ஷக்ரா ஆகிய நகரங்களில் ஹெஸ்பொல்லாவின் சுமார் 20 இலக்குகள் மீது இஸ்ரேலின் விமான தாக்குதல்கள் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. இஸ்ரேலிய விமானப்படை மற்றும் 91வது கலிலி பிராந்திய பிரிவின் பீரங்கி படையால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஹெஸ்பொல்லாவின் ஆயுத கிடங்குகள் மற்றும் ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் கட்டிடங்கள் இதில் இலக்கு வைக்கப்பட்டிருந்தன. இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் ராணுவ துருப்புக்கள் மீது தாக்குதல் நடத்த ஹெஸ்பொல்லா இந்த உட்கட்டமைப்புகளை பயன்படுத்தி வந்தது. ஹெஸ்பொல்லாவின் ராக்கெட் ஏவு தளத்தை அழித்ததாகவும் இஸ்ரேல் மீது ஏவப்பட்ட 2 வெடிகுண்டு ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்தது. தெற்கு லெபனானில் உள்ள இஸ்ரேலிய துருப்புக்கள் மீது ஹெஸ்பொல்லா மேலும் பல வெடிகுண்டு சுமந்து தாக்குதல் ஆளற்ற விமானங்களை ஏவியது. நேற்று காலை இந்த தாக்குதல்கள் படைகளுக்கு அருகில் வெடித்தன. ஆனால் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு டொனால்ட் ட்ரம்புடன் தொலைபேசியில் பேசினார். அப்போது லெபனானில் சுதந்திரமாக செயற்பட அனுமதி கோரினார். மேலும் லெபனான் அரசுடனான பேச்சுவார்த்தைக்கு 2 வார காலக்கெடுவை விதிக்கவும் அவர் கேட்டுக்கொண்டார். ஹெஸ்புல்லா தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றது. இதனால் ஒரு உடன்பாடு ஏற்படுவது கடினம் என்று இஸ்ரேல் வாதிடுகின்றது. ராக்கெட் தாக்குதல்களுக்கு பெரிய அளவில் பதிலடி கொடுக்காமல் இருப்பதால் இஸ்ரேலின் தடுப்பு ஆற்றல் அந்த பகுதியில் குறைந்து வருகின்றது. தாக்குதல்களை நடத்த முடியாமல் அமெரிக்கா தமது கைகளை கட்டி போடுவதாக இஸ்ரேலிய தளபதிகள் கூறுகின்றனர். மே மாத நடுப்பகுதிக்குள் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை என்றால் லெபனானில் திட்டமிட்டபடியே பெரிய அளவிலான தாக்குதலை தொடங்க டொனால்ட் ட்ரம்பின் அனுமதியை இஸ்ரேல் எதிர்பார்க்கின்றது. இருப்பினும் இஸ்ரேல் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தினார். போர் நிறுத்தத்தை ஆபத்தில் ஆழ்த்தும் எந்த செயலையும் செய்ய வேண்டாம் என்று அவர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் கேட்டுக்கொண்டார். லெபனான் ராணுவம் ஹெஸ்பொல்லாவிற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் அழுத்தம் கொடுக்கின்றது. ஆனால் பலவீனமான லெபனான் ராணுவத்தால் ஹெஸ்பொல்லாவை கட்டுப்படுத்துவது கடினம் என்று ஒரு அதிகாரி தெரிவித்தார். ஈரான் மற்றும் லெபனானில் நிலவும் போர்கள் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்று கருதுவதாக பெஞ்சமின் நெதன்யாகு கூறினார். ஈரானுடன் பேச்சுவார்த்தை முடியும் வரை இஸ்ரேல் மீண்டும் போரை தொடங்குவதை அவர் விரும்பவில்லை. லெபனானுடனான பேச்சுவார்த்தைகள் முன்னேறினாலும் ஹெஸ்பொல்லாவின் தாக்குதல்கள் சில காலம் நீடிக்கும் என்று இஸ்ரேல் கணித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவத்தின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் அஜ்மீர் தெற்கு லெபனானில் உள்ள தனது துருப்புக்களை சந்தித்தார். அங்கு பேசி அவர் தற்போது போர் நிறுத்தம் என்று எதுவும் இல்லை என்று தெரிவித்தார். இதற்கு 2 வாரங்களாக தாக்குதல்கள் தற்காலிக தடையும் நடைமுறையில் இருந்தும் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையே தொடர்ந்தும் துப்பாக்கிச் சூடு நடந்து வருகின்றது. லெபனான் அரசாங்கத்துடனான தனது நேரடி பேச்சுவார்த்தையை அமெரிக்கா 2 வாரங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் அழுத்தம் கொடுத்து வருகின்றது. பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தால் ஈரானிய ஆதரவோ ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ராணுவ தாக்குதலை தொடங்க இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது. அதற்கு அமெரிக்காவின் ஒப்புதலை பெறவும் இஸ்ரேல் முயன்று வருகின்றது. அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இஸ்ரேலுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் இடையே ஏப்ரல் 17 போர் நிறுத்தம் தொடங்கியது. இதனை மேலும் 3 வாரங்களுக்கு நீட்டிப்பதாக ஏப்ரல் 24 அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். அமெரிக்காவின் தலையீட்டால் இஸ்ரேல் மற்றும் லெபனான் ராஜதந்திரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய போது இந்த அறிவிப்பு வெளியானது. இருப்பினும் எல்லைகளுக்கிடையே போர் நின்றபாடு இல்லை. இஸ்ரேலிய துருப்புக்கள் நிலை கொண்டுள்ள தெற்கு லெபனானில்
டைபே என்ற எல்லைக்கூற கிராமத்தில் யாஜமீர் உரையாற்றினார். ஹெஸ்புல்லாவின் தாக்குதல்களை இஸ்ரேல் ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்று அவர் கூறினார். இஸ்ரேலின் வடக்கு நகரங்களுக்கான அச்சுறுத்தல் முழுமையாக நீங்கும் வரை தெற்கு லெபனானில் உள்ள பாதுகாப்பு மண்டலத்தை விட்டு வெளியேற மாட்டோம் என்றும் அவர் உறுதியாக தெரிவித்தார். அரசியல் தலைமையால் தங்களுக்கு வழங்கப்பட்ட பணி எல்லைக்கூற கிராமங்கள் மீது நேரடி தாக்குதல்கள் நடத்தப்படுவதை தடுப்பதாகும் என்று யாஜமீர் கூறினார். இப்போது அந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவத்தை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளதாகவும் தேவைப்பட்டால் அங்கேயே தொடர்ந்து இருக்க நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய நகரங்கள் மீதான தாக்குதல்களை சகித்துக் கொள்ளப் போவதில்லை என்றும் வடக்கு நகரங்களுக்கு நீண்டகால பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் வரை அங்கிருந்து வெளியேறப் போவதில்லை என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தினார். யாஜமீரின் வருகையின் போது தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை தொடர்ந்தது. லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் இஸ்ரேலுடன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்க வெள்ளை மாளிகையின் அழைப்புக்கு காத்திருப்பதாக கூறினார். பேச்சுவார்த்தைகள் மூலமே இஸ்ரேல் பாதுகாப்பை பெற முடியும் என்றும், ஆனால் அவர்கள் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஜோசப் கூறினார். எல்லைக்கூற கிராமங்களை அழிப்பதன் மூலம் இஸ்ரேல் பாதுகாப்பை பெறலாம் என்று நினைத்தால் அது தவறு என்றும், முன்பே இதனை அவர்கள் தோல்வி அடைந்துள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் கேடியோன் சார் ஹெஸ்புல்லா தொடர்ந்து லெபனானை போருக்குள் இழுப்பதாக குற்றம் சாட்டுகின்றார். எல்லையை தாண்டி வரும் தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் தொடர்ந்து பதிலடி கொடுக்கும் என்றும் அவர் எச்சரிக்கின்றார். இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை ஆதரிக்கின்றது, ஆனால் தங்களின் நகரங்களோ அல்லது தெற்கு லெபனானில் உள்ள துருப்புக்களோ தாக்கப்பட்டால் பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம் என்று அவர் கூறினார். லெபனானின் நிலத்தை கைப்பற்றுவதன் நோக்கம் இஸ்ரேலுக்கு இல்லை என்றும், ஹெஸ்புல்லா என்பது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் ஒரு பொதுவான பிரச்சினை என்றும் அவர் விவரித்திருந்தார். ஹெஸ்புல்லா மற்றைய பிற ஆயுத குழுக்கள் கலைக்கப்பட்டவுடன் அங்கிருந்து வெளியேறுவதில் இஸ்ரேலுக்கு எந்த பிரச்சினையும் இல்லை என்றும் கெரியோன்சார் கூறினார். லெபனான் ராணுவம் நீண்ட காலத்திற்கு முன்பே செய்திருக்க வேண்டிய பணியை தற்போது நாங்கள் செய்து வருகின்றோம் என்று அவர் கூறுகின்றார். ஹெஸ்புல்லாவின் செல்வாக்கு லெபனானில் அதிகமாக இருந்ததால் சவுதி அரேபியா பல ஆண்டுகளாக ஒதுங்கியிருந்தது. ஆனால் 2024ஆம் ஆண்டு போரில் ஹெஸ்புல்லா பலவீனம் அடைந்ததை சவுதி அரேபியா ஒரு வாய்ப்பாக கருதுகின்றது. ஏப்ரல் 16ஆம் தேதி அறிவிக்கப்பட்ட தற்காலிக அமைதி நேரடி பேச்சுவார்த்தைகளுக்கு வழிவகுக்கும் என்று அமெரிக்கா திட்டமிட்டது. இது லெபனானில் உள்நாட்டு அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பேச்சுவார்த்தை முறை குறித்து லெபனான் தலைவர்களுக்குள் முரண்பாடுகள் நிலவுகின்றன. லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுன் இஸ்ரேலுடன் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று கூறுகின்றார். தற்காலிக அமைதியை நிரந்தர ஒப்பந்தங்களாக மாற்ற வேண்டும் என்பது அவரது விருப்பம். வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் போரை நிறுத்த இஸ்ரேலுடன் சுமூக உறவை ஏற்படுத்த அவர் தயாராக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹெஸ்புல்லாவின் ஆதரவாளரான நாடாளுமன்ற தலைவர் நபிபெரி நேரடி பேச்சுவார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார். இஸ்ரேலுடன் ஆக்கிரமிப்பு இல்லாத ஒப்பந்தத்தை ஏற்படுத்தலாம், ஆனால் முழுமையான அமைதி உடன்பாடு கூடாது என்பது நபிபெரியின் நிலைப்பாடு. சவுதி தூதர் இளவரசர் ஜாசித் பின் ஃபர்ஹான் பெய்ரூட்டிற்கு சென்று லெபனான் தலைவர்களை சந்தித்தார். அவர்கள் அனைவரும் இணைந்து ஒரே முடிவை எடுக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஆனால் தலைவர்களுக்குள் ஏற்பட்ட மோதலால் இந்த திட்டம் தோல்வியடைந்தது. ஜனாதிபதி ஜோசப் அவுன் தவறான தகவல்களை கூறுவதாக நபிபெரி பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இந்த குற்றச்சாட்டுக்களை குறித்து சவுதி அரேபியாவோ அல்லது ஜோசப் அவுனின் அலுவலகமோ எந்த பதிலும் அளிக்கவில்லை. நேரடி பேச்சுவார்த்தைகள் மற்றும் அமைதி ஒப்பந்தமே இஸ்ரேலின் ஆக்கிரமிப்புகளை தவிர்க்க ஒரே வழி என்று சில லெபனானியர்கள் கருதுகின்றனர்.
ஆனால் இஸ்ரேலின் தாக்குதல்களால் அதிகம் பாதிக்கப்பட்ட ஹெஸ்புல்லா ஆதரவாளர்கள் இதனை தீவிரமாக எதிர்க்கின்றனர். சில போராட்டக்காரர்கள் லெபனான் அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று முழக்கமிட்டனர். ஈரானைப் போலவே ஹெஸ்புல்லாவும் இஸ்ரேலை அழிக்க விரும்புகின்றது. இத்தகைய சீரற்ற சூழலால் லெபனான் மிக வேகமாக இஸ்ரேலுடன் அமைதி ஒப்பந்தம் செய்து கொள்வதை சவுதி அரேபியா விரும்பவில்லை. இஸ்ரேலுடன் லெபனான் ஒரு தற்காலிக இணக்கத்தை ஏற்படுத்துவதையே சவுதி அரேபியா விரும்புகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் ஜோசப் அவுன் ஆகியோரை வெள்ளை மாளிகைக்கு அழைப்பதாக கூறினார். ஆனால் பெஞ்சமின் நெதன்யாகுவை தற்போதைக்கு ஜோசப் அவுன் சந்திக்க வேண்டாம் என்று ஜாசிப் பின் ஃபர்ஹான் அறிவுரை வழங்கினார். இந்த குழப்பங்கள் ஓய்வதற்கான எந்த அறிகுறியும் தொலைதூரம் வரை தென்படவே இல்லை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதனூடாக அறிந்து கொள்ள முடியும்.